Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் வரிஸ் பார்க்கலாம்யா. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்? வீடியோல என்ன டாபிக் சொல்றேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பிகினர் லெவல்ல நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல கிளம்புறதுக்கு எப்படி மேக்கப் போட்டா நல்லா இருக்கும். அதாவது இப்போ நான் இது இப்படி போட்டுக்கிட்டேன் இந்த மேக்கப் தான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும் ரொம்ப அஃபோர்டபுளான சுச்சுவேஷன். நீங்க இந்த வீடியோ பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு நீங்க டெய்லி காம்பெனி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நான் ட்ரை பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் சிம்பிளாக நம்ம வீட்லயே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு பண்ணணும். அது நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக சொன்னா நான் எதையுமே வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க பண்ணலாம். ஏன்ற திங்ஸ் வச்சு நான் ஒரு டெமோவா காட்டியிருக்கேன். அதை பேஸ் வந்து ஒரு இருக்கும். ஐப்ரோ பென்சிலாக இருக்கட்டும், ஐலைனராக இருக்கட்டும், கையில் இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணலாம். கண்டிப்பாக நினைக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுவோம். கமெண்ட் செக்ஷன் போடுறது வச்சுன்னா எந்த அளவுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போஸ் வீடியோ பண்ணிட்டீங்கன்னா கூட அதோட ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் இருக்கீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு வள பேசலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான் மாய்ஸ்சரைசராக எடுத்துக்கிறோம். ஸோ ஆலோவேரா ஜெல்லை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கின்னை ப்ரெப் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இருக்கிற ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சதோட சின்ன பேக் 45 rupees தான் நினைக்கிறேன். ரொம்ப அஃபோர்டபுள். உங்கள்கிட்ட நிவியா, நியூட்ரிடம், செட்டாஃபில் அந்த மாதிரி என்ன மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் சரி, அது மாதிரி லாக்மிலேயே நிறைய எஸ்பிஎஃபோட நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் இருக்குது இல்லையா? அப்படி உங்ககிட்ட மாய்ஸ்சரைசர்ஸ் இல்லைன்னா சன்ஸ்க்ரீன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஃபவுண்டேஷனாக இல்லை வேறு ஏதோ போடுறது நல்லா ஃபஸ்ட்டு ஸ்கின்னை ப்ரிப் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஸ்கின்னை நல்லா மசாஜ் பண்ணி ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் பேஸ் ஏதாச்சும் ஒன்று உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துக்கோங்க. நான் ஃபிட்மி எடுத்துக்கிறேன். தென் அதை அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷும் இருக்குது. தென் ஒரு ஸ்பாஞ்சும் இருக்குது. ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எல்லாருக்கிட்டையும் இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பாஞ்ச் மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன் மேக்ஸிமம். இது பக்கத்தில் இந்த ஃபேன்சி ஸ்டோர், ட்ரக் ஸ்டோர் அந்த மாதிரி எங்கே போய் கேட்டிங்கனாலும் இது ஒரு 15 rupees நினைக்கிறேன். ஒரு 4 ஸ்பாஞ்ச் 15 rupees அந்த மாதிரி ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. நீங்கள் அதை வாங்கிக்கலாம். தென் ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கலர் கரெக்ட் பண்ணி கன்சீல் பண்ணி இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. டெய்லி எவ்ரிடே மேக்கப் லுக் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ என்ன பண்ணுறோன்னா எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் ஜாஸ்தியான ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்க போகிறோம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் ரொம்ப நேரம் ஆனாலும் இதாகாமல் ஹைட்ரேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நான் திருப்பி எது கண்ணில் போடுறேன்னா கண்ணில் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் போடுறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்க பேஸை செட் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். லூஸ் பவுடர் என்ன பவுடர் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ப்ரஷ் இருந்தாலும் சரி, பஃப் இருந்தாலும் சரி. என்கிட்ட பஃப் இல்லை. ஸோ அதனால் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதை எடுத்துகிட்டு எப்பயும் போல நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயில் கிளான்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த ஆயில் கிளான்ஸ் செக்ரீட் ஆகாமல் இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணிக்கிறோம். நல்லா கண்ணுக்கு கீழே டீசோன், நம்மளோட டீசோன் சொல்லுவோம் இல்லையா, ஃபோர் ஹெட், நோஸு, இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்லே பண்ணியிருக்கேன், ஹவு டு ஃபில் ஐப்ரோஸ்னு டீட்டெயிலாக. நான் அதனால் என்கிட்ட இருக்கிற நீங்கள் இந்த ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் கையில் இப்போ என்ன இருக்கோ யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க ட்ரக் ஸ்டோரில் போய் உங்களுக்கு எந்த அஃபோர்டபுள் ரேட்டில், ஏன்னா ஒருத்தவங்களோட பட்ஜெட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் அஃபோர்டபுள் ரேட்டில் என்ன பென்சில் இருக்கோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 10 rupees கூட இருக்குது. நீங்கள் வாங்கி அது கூட ட்ரை பண்ணலாம். இதோட டீட்டெயில்டு இது நான் உங்களுக்கு ஒரு
தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் காஜல், இதுவும் அப்படி தான். காஜலும் வந்து நீங்கள் வந்து எப்படி எப்பயுமே காஜல் போடுவீங்களோ அது மாதிரி போடுங்க. நான் வந்து இன்றைக்கி ஹிமாலயாஸில் இருந்து காஜல் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து 40 rupees என்னவோ தான். இப்போ இதில் வந்து பெருசு வந்து 90 rupees வரும், இதில் சின்னது வந்து 40 rupees. ஸோ வந்து இது ரொம்ப ஸ்மச் ப்ரூஃப் மாதிரி ஆக்ட் ஆகும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பர்சனல் ஃபேவரெட்டு. நான் அடிக்கடி தீர இதே தான் வாங்கிட்டுருப்பேன். ஸோ வந்து இது நீங்கள் எப்பயும் காஜல் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து கீழே வேணும்னா நீங்கள் அப்பர் லிட்டில் அப்ளை பண்ணலாம். எனக்கு வந்து யூஸ்வலாக எல்லோரும் அப்பர் லிட்டில் அப்ளை பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆல்ரெடி கீழே அப்ளை பண்ணும்போது எனக்கு கண்ணில் ரொம்ப தண்ணி வரும். ஸோ அதனால் நான் அப்பர் லிட்டுக்கு போல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்பர் லிட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 கண்ணுக்கும் நீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே ஸ்மஜ் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். இதோ சொன்னேன்ல கண்ணில் தண்ணி வரும்னு, தான் வந்துருச்சு பாருங்கள். அதனால தான் நான் வந்து மேலே அப்ளை பண்ணலன்னு சொன்னேன், மேலே லிட்டில் உள்ள அப்ளை பண்ணலான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து லோவர் லிட்டில் மட்டும் நீங்கள் நீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 2 சைடும் அப்ளை பண்ணது காட்டுறேன், பிகாஸ் லாங்காக போயிட்டுருக்க வீடியோன்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணுறது காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து டாஸ்லர். இந்த ஐலைனர் வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். டாஸ்லர் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். எல்லோரும் பார்த்து யூஸ் பண்ண ஐலைனர். ஸோ அதனால தான் நான் அதை எடுத்திருக்கேன். இதுவும் அப்படி தான். நான் இன்றைக்கி விங் லைனர் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் க்ளியர் பண்ண போகிறதில்ல. நார்மலாக ஒரு ஐஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து ஒரு லைன் மட்டும்தான் போட போகிறேன். லிட்டுக்கு மேலே ஒரு லைன் மட்டும் தான் போட போகிறேன். மற்றபடி இந்த எக்ஸ்ட்ராவாக விங்கு, அந்த நான் விங்கு அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவுமே ட்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து நான் எப்பயும் போல் எப்படி போடுவீங்களோ, இல்லை இதுக்கு உங்களுக்கு டீட்டெயிலான லுக் வேணும் அப்படின்னு சொல்லி வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதுவும் இதோட லுக்கு வந்து டீட்டெயிலாக நான் போடுறேன். ஐலைனர் எப்படி விங்குடாக போடுறது, இல்லை விங்குடு இல்லாமல் நார்மலாக எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கும் நான் போடுறேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நார்மலாக நான் எப்பயும் போல் எப்படி அப்ளை பண்ணுவேன்னா அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். நார்மலாகவே என் கண்ணு குட்டி, ஸோ அதனால் வந்து நான் அப்படி அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா. ஆக்சுவலி இந்த மஸ்காரா வந்து நான் டாஸ்லர்லேருந்து வாங்கினது, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட பேர் கூட அழிஞ்சு போச்சு, தெரியும் உங்களுக்கு பார்த்தாவே. பேரே சுத்தமாக அழிஞ்சிருச்சு, அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் நீங்கள் மஸ்காராவும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஐலிட்டுக்கு கலர்ஸு ஐஷேடோ உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒன்றும் நெசசரி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லாயிருக்கும், ஐஷேடோ யூஸ் பண்ணலனாலும் நம்ம ரெகுலர் லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து நல்லா மஸ்காரா இது பண்ணிக்கோங்க. நான் ப்ளஷ்ஷு, கான்டூர் இன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா எவ்ரிடே லுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தென் லிப்ஸுக்கு லிப் பாம். ஆக்சுவலி நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து மெபிலினோட பேபி லிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு 120 or 125 நினைக்கிறேன். ஏதோ ஆஃபரில் 125 கிட்ட நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாமே போய் வேணும்னா நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக ஒரு பிங்க் டிண்ட்டு, ஒரு ஷிம்மரி லிப் க்ளாஸில் வர டிண்ட்டு, ஷேடு எல்லாமே இருக்கும். ஸோ வந்து ஆல்ரெடி என்னோடய லிப்ஸ் டார்க் லிப்ஸ் தான், இருந்தாலும் பரவாயில்ல நான் இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் ரெகுலராகவே இது தான் யூஸ் பண்ணுவேன், அதிகமாக வந்து லிப்ஸ்டிக்கை விட. அண்ட் வந்து இதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அது வந்து நீங்கள் என்னை வந்து ஏதாச்சும் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். தென் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது வந்து நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோட ப்ரைடல் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ப்ரைடல் ஒர்க்ஸ்லாம் நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணிடுறேன். அதை நான் தவிர உங்களுக்கு ஏதாச்சும் இந்த டாபிக் எனக்கு வீடியோ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் ரெக்வஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக டெய்லி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 5 minutes நீங்கள் எப்படி அப்படி கலந்துட்டு அதே மாதிரி கலந்துக்கலாம். அது வந்து நல்லாவும் இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இது மாதிரி எல்லாம் கொடுத்துட்டே இருங்க. அது வந்து